4 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 95 படகுகளை விடுவிக்க வேண்டும், மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீரிணைப்பு கடல் பகுதியில் இழந்த மீன்பிடி உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இன்று திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். மீனாட்சி அம்மன் கோயிலின் சித்திரை தேரோட்டம் நாளை நடைபெற உள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உடைந்து விழும் நிலையில் உள்ள மின்கம்பத்தை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உசிலம்பட்டி தேனி முக்கிய சாலையில் பழுதடைந்த நிலையில் மின்கம்பம் இருப்பது பற்றி புகார் அளித்தும் மின்வாரியம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது அப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டிற்கு கொண்டுவர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகாசி நகராட்சிக்குட்பட்ட 7வது வார்டு பகுதியில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இன்று வரை பயன்பாட்டிற்கு வராததால் ஒரு குடம் குடிநீரை 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டியிருப்பதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து சிவகாசி நகராட்சி ஆணையாளர் ராஜனிடம் கேட்டபோது விரைவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று உறுதியளித்தார்.